Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட ஸ்டைல்ல கேரட் பொரியல் தான் செய்ய போறோம். இது வந்து ஒரு சிம்பிளா வந்து எப்படி செய்யலாம் கேரட் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க கேரட் பொரியல் செஞ்சுட்டு இதுலயே வந்து கேரட் ரைஸும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து குழம்பு வச்சு பொரியலாகவும் வந்து இந்த கேரட் பொரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட்டை வந்து நான் தோல் சீவிட்டு துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வந்து கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. வந்து இந்த டிஷ்க்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம். ஃபுல்லாவே வந்து ஆயில்ல சேர்க்கிறோம். அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா காஞ்சி வந்துச்சு. இப்ப வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்ப வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனியனும் சில்லியா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெயிலேயே செய்வோம், அதனால வந்து நம்ம சால்ட் தான் சேர்க்கணும். அதனால சால்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். மொத்தமாவே இதுவே போட்டு பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா சால்ட் போட்டு நல்லா இதை வதக்க வேண்டியதான். இந்த டிஷ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டாவும் இருக்கும். நல்லா ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். வந்து ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கேரட் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி நல்லா அப்படி கலர வேண்டியது. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கம்மியா தான் போட்டிருக்கேன் காரம். இப்போ இதுல வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளற வேண்டியது. இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்படியே நீங்க கிளறிங்க, அது மட்டும் நல்லா இருக்கும். இல்லை காஞ்சி போயிடும். இது ஒரு மெத்தடு. இன்னும் என்ன பண்ணலாம்னா அடுப்பு சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஸ்பீட்ல மட்டும் வச்சிடாதீங்க, ஏன்னா காஞ்சிடும். எண்ணெயிலே சேர்த்துனாங்க.
சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதான். உப்பு எல்லாம் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிளறி விட வேண்டியதான். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு கிளறி விடலாம். இப்பவே வந்து நல்ல ஓரளவு வெந்து வந்துச்சு. இன்னும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜ்ல கிளறிட்டு நீங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்குது. காயுமே வந்து ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இதை மூடி வச்சுக்கலாம். இப்ப வந்து நான் காய் கிளறிட்டு மூடிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து காய் வந்து போட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். நீங்க பாருங்க, சிம்லயே தான் வச்சு செய்யணும். அப்படி கூட மறந்து கூட ஸ்பீடா வச்சுறாங்க. ஸ்பீடா வச்சுன்னா காய் கருக்கு. பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க, கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கேரட் பொரியல்ல நீங்க லஞ்ச் ரெசிபி எல்லாம் ரெடி பண்றீங்கன்னா வந்து இதுலயே வந்து நீங்க ரைஸ் பரட்டி கொடுத்தீங்கன்னா கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியல் என்னோட ஸ்டைல்ல சிம்பிளா செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.